ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு டிஜிட்டல் கேலண்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து டைமு, டேட்டு எல்லாமே வரும். அது நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க. அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய இரும்பு கடையில் போட்டுட்டாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். அதை இப்போ ரெடி பண்ணியாச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒர்க் ஆகுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பழைய இரும்புகளில் தூக்கி போட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு வந்துடும், வருஷம், என்ன மாதம், என்ன டேட்டு எல்லாமே வந்துடும், டைமு, செகண்டு, என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை, அதுக்கப்புறம் டெம்பரேச்சரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கிளாக்லேயே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா பிராண்டோட இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை, எதனால் இதை தூக்கி கைலாங்கடையில் போட்டாங்க, அது என்ன பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D இன்ஃபோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாக்கை வந்து சுற்றி முற்றி பார்த்தேன், ஏதாவது உடஞ்சிருக்கா, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்தேன். எதுவும் கிடையாது. இதில் வந்து பேக் சைடில் இந்த இடத்துல தான் போர்டு இருக்குது, அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஏசிலேயே ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த நம்ம டேரெக்டாக ப்ளக்கில் போட்டும் ஒர்க் பண்ணோம், பேட்ரி போட்டும் ஒர்க் பண்ணோம். பேட்ரி வந்து இது உள்ளே தான் போடுற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேட்ரி கொடுத்துருப்பாங்க. இந்த கடிகாரத்துக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேட்ரி 2 பேட்ரி போடலாம் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சுவிட்சஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டைம் செட் பண்ணுறது, அதை வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க பட்டன்ஸில். சுற்றி வேறு ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்தேன். வேறு எதுவும் டேமேஜும் கிடையாது. சரி, என்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக திருப்பி பார்க்கலான்னு பார்த்தேன். சரி, ஒயர் கார்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஏசி பவர் கொடுக்குற விஷயங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயர் கார்டை தான் முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா ஒயர் கார்டு ஏதாவது எலி கடிச்சிருக்கலாம், இல்லை ஒயர் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஒயர் ஏதாவது கட்டாகி கூட இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே இதில் வந்து பார்த்திங்கனாக்கா செக் பண்ணியாச்சு. இதில் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கார்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ளக்கு பார்த்திங்கன்னா 2 பின்னு வரும் ப்ளக்கில். அதில் ஒரு பின்னு தான் இருக்குது, ஒரு பின்னை காணும். அது உடஞ்சி போயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இவங்க எடுத்து போடும்போது ஏதாவது உடஞ்சிச்சா என்னன்னு தெரில. அது கட் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக லைன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக டேரெக்டாக லைன் கொடுக்கறதுக்காக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம டேரெக்டாக கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். ஏன்னா அதை நம்ம அதை கட் பண்ணி எடுக்கும்போது உள்ளே இந்த மேலே இருக்க ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வர காப்பர் கம்பி ஒன்று வரும். அந்த கம்பியை தான் வந்து நம்ம அதில் பின்னுக்கு பதில் அதில் டேரெக்டாக ப்ளக்கில் சொருகிற மாதிரி வரும். அது ஏதாவது நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து பார்த்திங்கனாக்கா பார்த்து ஜாக்கிரதையாக லைன் கொடுங்க. இப்போ இந்த லைன் கொடுத்தவொன்னே பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகிடுச்சு. பிளிங்க் ஆனவொன்னே பார்த்திங்கன்னா இங்கே லைட் எரியுது பாருங்கள், சைடில் தெரியுதுங்களா? நான் வந்து எதில் செக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சீரிஸ் போர்டு வச்சுருக்கேன். எலக்ட்ரிஷியன் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சீரிஸ் போர்டுனா என்னென்ட்டு. அது வந்து பல்பு கனெக்ட் பண்ணி சீரிஸில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த பல்பு எரியும். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டேரெக்டில் போட்டால் ஃபியூஸ் போயிடும். அதுக்காக இதை கொடுத்து செக் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா போர்ட்லேருந்து ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கழட்டி செக் பண்ணுவோம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனை ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா பேக் சைடில். கழட்டும் போது பார்த்து பொறுமையாக கழுவுங்க. இதுமாதிரி போட்டு பொறுமையாக கழட்டி எடுத்துகிட்டு இதை வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மேக்னெட் இருந்தால் மேக்னெட்டில் போட்டு ஒட்டி வச்சுக்கணும். எல்லா ஸ்க்ரூவையும் எடுத்து மேக்னெட்டில் ஒட்டி வச்சிட்டா அது நம்ம எங்கேயும் மிஸ் ஆகாமல் ஜாக்கிரதையாக அதுலேயே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை தேடினு அது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை கழட்டி உள்ளே செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா உள்ளெல்லாம் எந்த ஒரு இது வந்து கண்ணாடி. இந்த கண்ணாடியை பத்திரமா எடுத்து வச்சுருவோம். ஏன்னா மெயினாக அதுதான். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது போர்டு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். வேறு எதுவும் பிரச்சனை இருக்காமல் தெரில. இதுதான் பவர் சப்ளை போர்டு. அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை கழட்டி எடுத்தாச்சு. கழட்டி எடுத்தது அதையும் நானும் ஏதாவது போர்டு புகஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி நானும் செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து ஒரு 4 பின் ஐசி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரு பக்கத்தில் அந்த பின்னு ஐசியும் அந்த 4 பின் ஐசியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் கொஞ்சம் புகஞ்ச மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் புகஞ்சி போன மாதிரியோ இல்லை ஷார்ட் ஆன மாதிரியோ தெரில. சரின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் எடுத்து வச்சுக்கினேன். மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா டிசி வோல்ட்டில் இருக்குது. இப்போது அதை வந்து நம்ம கண்டினியூட்டிக்கு மாற்றிடணும். அதை கண்டினியூட்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிசி வோல்ட்டில் தான் இருக்குது. அதை கண்டினியூட்டிக்கு மாற்றிட்டு அதில் தான் வந்து நான் இப்போ செக் பண்ண போகிறேன்.
கண்டினியூட்டிக்கு மாற்றியாச்சு. கண்டினியூட்டினா அந்த பஸ்ஸர் மோடு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக கண்டினியூட்டியில் மாட்டி வச்சு இப்போ நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செக் பண்ண வரைக்கும் இதில் எதுவும் ஷார்ட் காட்டலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருக்கிற அந்த 4 பின் ஐசி மட்டும்தான் வந்து ஷார்ட் காமிக்குது. மற்றபடி அந்த டயோடு, ரெசிஸ்டரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ட் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த பல்பில் போட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல்பு எரிஞ்சுது பார்த்தீங்களா. பல்பு எரியும் போது இதில் வந்து ஒரு ஃபியூஸ் ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபியூஸுக்கு பதில் ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா போயிடுச்சு இது ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால. இன்கேஸ் நான் வந்து இதை டேரெக்டில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து டேரெக்டில் போட்டோம் அப்படின்னாலும் ஃபியூஸ் போயிடும் டேரெக்டாக. இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் எரிஞ்சு போயிடும். ஃபியூஸ் போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் எரிஞ்சிடும். இதுதான் அந்த ஃபியூஸ் ரெசிஸ்டர். அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் ஒயருக்கு பக்கத்தில் இருக்காது. இது வந்து என்ன போர்டுனா, இன்புட் வந்து நம்ம 230 வோல்ட்டு கொடுக்கலாம். அவுட்புட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 வோல்ட் அவுட்புட்டு 0.5 ஆம்ப்ஸு இது எடுக்கக்கூடிய பவர் சப்ளை போர்டு தான் இது. சரின்னு சொல்லிட்டு அந்த பவர் சப்ளை போர்டை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இது போர்டு தான் ஷார்ட்டு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம வேறு ஒரு பவர் சப்ளை கொடுத்தா தானே அதை நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லை இந்த போர்டில், இந்த டிஜிட்டல் போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த டிஸ்பிளேலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த போர்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இதை கழட்டி அந்த ஒயர் கார்டையும் கழட்டி பிடிங்கி எடுத்து போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்போது அந்த 5 வோல்ட்டை எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, என்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா 5 வோல்ட்டுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குது. அது என்னென்னா இது வந்து சாம்சங்கோடைய சார்ஜர். இது சாம்சங் பிராண்டோட மொபைல் சார்ஜர். இந்த மொபைல் சார்ஜர் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்புட் வந்து 5 வோல்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 0.7 மில்லி ஆம்ப்ஸ் எடுக்கக்கூடிய சார்ஜர். நம்மளுக்கு தேவை 0.5 தான். இருந்தாலும் இது 0.7 வரைக்கும் நம்ம இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம், மில்லி ஆம்பியர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் சார்ஜரை. அதில் எவ்வளோ வோல்ட் வருது பாருங்கள். இப்போ பஸ்ஸர் மோடில் இருக்குது. அதுலேருந்து நம்ம டிசி வோல்ட்டுக்கு மாற்றிடுவோம். டிசி வோல்ட்டுக்கு மாற்றிட்டு செக் பண்ணாக்கா இங்கே பாருங்கள் 5 வோல்ட், கரெக்டாக 5 வோல்ட் வருதுங்களா. இப்போ நம்மளுக்கு தேவை இதில் 5 வோல்ட்டு தான். இப்போ அந்த 5 வோல்ட்டை வந்து நான் இப்போ இதிலேருந்து இந்த போர்டிலேருந்து 2 ஒயர் வருது பாருங்கள். இந்த 2 ஒயரில் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, அதாவது ப்ளஸ்ஸு வந்து ரெட் கலரு, பிளாக் கலர் வந்து மைனஸு. ஓகேங்களா, அது ரெண்டுத்தையுமே நம்ம அதில் கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சார்ஜர்லேருந்து வர 2 ஒயர் இருக்குது. ஒரு ரெட் கலர் ஒயரும் ஒரு க்ரீன் கலர் ஒயர். இது நான் வந்து என்கிட்ட பிளாக் ஒயர் இல்லை அப்படின்றதுனால க்ரீன் கலர் ஒயர் போட்டிருக்கேன். பிளாக்கு பதில் க்ரீன் போட்டிருக்கேன். அதுதான் மைனஸு. சரிங்களா, இந்த ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு. அதை வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன் பாருங்கள். அதை வந்து இப்போ சால்ட்ரிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரை நல்லா முறுக்கிட்டு பாருங்க, சுவிட்சை போட்டிங்க அப்படின்னாக்கா பாருங்க ஒர்க் ஆகுதுங்களா. இது ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து டேட் வந்துடும். சென்டரில் 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 3 டிஜிட் டைமரு. கீழே உள்ளது வந்து பார்த்திங்கனாக்கா டெம்பரேச்சர் அந்த மாதிரி வரும். பின்னால் இருக்க சைடில் ஒரு சின்ன போர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சேஞ்சஸ் பண்ணுறது, டைம் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா டேட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாம் வந்து சைடில் வருது. இந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா டிஜிட் சரியாக வரல. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டில் வந்து டைம் வந்து சரியாக வரல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஸ்பிளே கொஞ்சம் லைட்டாக போர்டு ஹீட்டாக ஆரம்பித்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால அந்த மாதிரி வருது. சரின்னு சொல்லிட்டு இது மேலே பேனலில் மாட்டிட்டு நம்ம இது டைமை செட் பண்ணலாம். ஏன்னா ஒர்க் ஆகுது, ஆன் ஆகுது, நம்ம டைமை செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி டைமெல்லாம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். எல்லா பட்டனுமே வேலை செய்யுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் செட் பண்ணுற பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், வேலையே செய்யலை. அது என்ன பிரச்சனைனா அது உள்ளே இருக்க சுவிட்சஸ் தான் ப்ராப்ளம். அதை கழட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சைடில் கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் அந்த சுவிட்சு மட்டும் வேறு மாற்றிருக்கேன். இப்போ அந்த சுவிட்சு மாற்றினோடனே இது இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த சுவிட்சு. இது வந்து சின்னதாக மைக்ரோ சுவிட்சுன்னு சொல்லுவாங்க இதை. இந்த சுவிட்சு ப்ராப்ளம்னால நம்ம அந்த டைம் டேட் வந்து செட் பண்ண முடியல. அதில் அப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புன்னா நம்ம வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம், டேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். அந்த சுவிட்சு வந்து வேலை செய்யாததுனால, அதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க போல், அதனால் அந்த சுவிட்சு ரஸ்ட் ஆகி ஒர்க் ஆகாமல் இருந்தது. அதனால் அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மாற்றியாச்சு. இப்போ மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது.
இப்போ பாருங்கள் எல்லாமே டைம்லாம் டேட்லாம் மாத்திரம் பாருங்கள். வருஷம் 2025 ஜனவரி மாதம். அதுக்கப்புறம் வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு 11 வச்சாச்சு. கீழே வந்து டைம் வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 12 ஹவர்ஸும் வச்சுக்கலாம், 24 ஹவர்ஸ் ரயில்வே டைமும் வச்சுக்கலாம். ரெண்டுமே இதில் வச்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டைம் செட் பண்ணுறோம். டைம் வந்து 7 மணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 24 நிமிஷம் வச்சுருக்கோம். கீழே வந்து டெம்பரேச்சர் காமிக்குது பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ரயில்வே டைம். இது வந்து ரயில்வே டைமு. நம்மளுக்கு வந்து ரயில்வே டைம்னாக்கா இப்போ 7 மணினா எத்தனை இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ 12 மணிக்கு அப்புறம் வந்து 13, 14 அப்படின்னு கணக்கு வரும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம இதை ரயில்வே டைம் செட் பண்ணணும். இப்போ 7 மணின்றது பாருங்கள் வைக்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மல் டைம்னா டக்குன்னு வச்சிடலாம் ஃபோனை பார்த்து. ரயில்வே டைம்னால் அதை கால்குலேட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி கிளாக்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது எதுவுமே டேமேஜே இல்லைன்றதுனால தான் இது எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது உடஞ்சி போயிருந்தால் இது வேஸ்ட், நம்ம ரெடி பண்ணால் கூட அந்த கண்ணாடிலாம் கிடைக்காது, தேவையில்லாத அதை உட்காந்து நம்ம இது பண்ணிருக்கோமே சொல்லிட்டு தான். இது நல்லா இருந்தது, புதுசாகவும் இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். 20 மணி நேரம், அதாவது 7 மணின்றது 20, அது 24க்கு நம்ம வச்சோமா, இப்போ 25 வைக்கிறோம். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். இது வச்சாச்சு. இந்த கிளாக்கு வந்து நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800 2000. நான் கடைகளில் வந்து நான் வாங்குறதுக்கு போய் கேட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிட்ட போட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம இப்போ எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க, பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் காமிக்குது, டைமும் போகுது. இதில் வந்து இந்த போர்டு மட்டும்தான் பிரச்சனை. இப்போ அந்த போர்டுக்கு பதில் நம்ம ஆல்டர்னேட் என்ன பண்ணியிருக்கோன்னா மொபைல் சார்ஜரை இதில் கனெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த 2 ஒயரை ஜாயின் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மேல் ஃபீமேல் சாக்கெட் வாங்கிட்டு அந்த மொபைல் சார்ஜர்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ரவுண்டு பின் வரும். அதில் வந்து இந்த மேல் ஃபீமேல் சாக்கெட் மாரி வாங்கி கூட நம்ம போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும் போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேணும் போது கழட்டிக்கலாம். போர்டை வந்து இப்போ கழட்டினோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வச்சு 2 ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூவை மாட்டி வச்சிடணும். இந்த மாதிரி மிஷினில் டைட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக தான் டைட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக டைட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போய்டும். ஸ்க்ரூ டைட் பண்ணுற இடம் உடஞ்சிரும். அதனால் இதெல்லாம் வந்து பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே டைட் பண்ணுங்கள், மிஷினை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து மேலே இருக்க ஃப்ரேமை போட்டுடலாம். போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மேலே இருக்க ஃப்ரேமை போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஒரு டிஜிட் மட்டும் சரியாக ஒர்க் ஆகலன்ட்டு. அது வந்து சில டைமாக வருது, சில சமயம் வரல. ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தேன். லூஸ் கனெக்ஷன்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் இந்த டெம்பரேச்சருக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டெம்பரேச்சர் சென்சார். அது வந்து 50Kன்னு போட்டிருக்கு. அதில் அந்த 50K அது கை வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கை வச்சேன்னா என்னோடய பாடி ஹீட்டு வந்து அந்த டெம்பரேச்சரில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி டிஜிட்டில் காமிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ 36க்கு போயிடுச்சு பாருங்கள். 30லேருந்து 36க்கு வந்துடுச்சுல்ல. திருப்பி வந்து அந்த டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகும்போது அது என்ன நார்மல் டெம்பரேச்சர் வருதோ அதை காமிக்கிறது பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் சால்ட்ரிங் அயனை வைக்கிறேன் அந்த டெம்பரேச்சரில். இப்போது இது சால்ட்ரிங் அயன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து குறிப்பிட்ட அளவு தான் காமிக்கும். இப்போ வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 50 டிகிரி இல்லை 60 டிகிரி தான் காமிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் சால்ட்ரிங் அயன் வச்சோன்னா டோட்டல் ஆஃப் ஆகிடும். கோடு கூட வந்துச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஹீட் ஓவர் ஹீட் ஆனால் இது வந்து காமிக்காது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் தான் செட் பண்ணியிருக்காங்க போல். இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் நேரம் பொறுத்து கூல் டவுன் ஆகிடும். அந்த டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் நம்மளுக்கு நார்மலாக காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிரச்சனை. நான் வந்து என்கிட்ட இந்த டெம்பரேச்சர் போனாலும் என்னால் மாற்றிக்க முடியும். ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் சென்சார் வரும். அதனால் அதை கூட தூக்கி நான் இதில் போட்டுருவேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி சால்ட்ரிங் அயன்லாம் வைக்காதீங்க. ஏன்னா ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா டெம்பரேச்சர் சென்சார் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சென்சார் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கே டெம்பரேச்சர் காமிக்காது. இதில் வந்து ஜீனல் டயோடு மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து 50Kன்னு போட்டிருக்காங்க, போர்ட்லேயே போட்டிருக்காங்க அது என்ன வேல்யூன்ட்டு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, கூல் டவுன் ஆனோடனே இப்போ 33 காமிக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி அப்படியே கம்மியாகி வரும்.
இப்போ கண்ணாடி அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். சைடில் காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரேமை வச்சு மாட்டிட்டோன்னா கூட கண்ணாடி உடஞ்சி போயிடும். அதனால் எல்லா இடமும் 4 பக்கமும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு பொறுமையாக நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுதான்னு பார்க்குறேன். இப்போ கம்மியாகிடுச்சுன்னா நம்ம மேலே இருக்கிற பேனலில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியாகுது பாருங்கள், கம்மியாகிடுச்சு பாருங்கள். அப்போ டெம்பரேச்சர் சென்சார் இப்போ ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம சால்ட்ரிங் அயனை வச்சோம்ல, அதுக்காக தான் வந்து அதை செக் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. மேலே இருக்கிற போட்டாச்சு, ஃப்ரேமை போட்டுட்டு அப்படியே திருப்பி எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுருவோம். ஸ்க்ரூவே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பொறுமையாக டைட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக பொறுமையாக டைட் பண்ணணும் அப்படின்னா, பிளாஸ்டிக் இது வந்து எவ்வளோ நாள் அவங்க வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது என்ன ஏதுன்றது தெரில. இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு பொறுமையாக டைட் பண்ணிட்டோன்னாக்கா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து நான் ஒயரை டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன டேப் ஆச்சு அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் மேல் ஃபீமேல் சாக்கெட் ஒன்று வரும், அந்த மாதிரி சாக்கெட் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்பப்போ டேப்பை பிரிக்க தேவையில்லை. அழகாக அந்த சாக்கெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கழட்டி எடுக்கணுன்னா கழட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் தான் இது. பவர் சப்ளைனால வந்து பார்த்திங்கன்னா போர்டுனால இப்போ இது ஒர்க் ஆகலை. இப்போ இது பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணலாம். ஆனால் பேட்ரி என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து பேட்டரியை போட்டு செக் பண்ணலை. இல்லைனா பேட்ரி போட்டு கூட நம்ம செக் பண்ணியிருக்கலாம். இதை என்கிட்ட பேட்ரி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவுமே போட்டாச்சு. ஒரு முறை செக் பண்ணிங்க எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சா அப்படின்றத பார்த்துக்குங்க. பாருங்கள், எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. பக்காவாக ஒர்க் ஆகுது. அது ப்ளஸ் மைனஸ் எதுவும் ஷார்ட் ஆகாமல் பக்கத்தில் இருக்குது. எதாவது ஷார்ட் ஆகிடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே வந்து 30 பக்கத்தில் பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சரியாக டிஜிட் வராமல் இருந்ததில்ல, கொஞ்சம் நேரம் ஓட ஆரம்பித்தா அது போர்டு ஹீட் ஆகுச்சுன்னா அந்த ஹீட்லேயே வந்துடும். அதனால் அது ஒர்க் ஆகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ எல்லா இதுவுமே ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ டெம்பரேச்சரும் பாருங்கள் வந்துச்சு, 31க்கு வந்துச்சு. இப்போ எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்தது, எல்லாமே சரியாயிடுச்சு. எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும், நிறைய கண்டென்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.